அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதாக வெளியாகும் செய்தி முற்றிலும் தவறானது என்று தமிழக வெற்றிக் கழகம் விளக்கமளித்துள்ளது. தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விஜயின் வழிகாட்டுதலின்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற செய்திகள் பரப்பப்படுவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தொடர்புபடுத்தி நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு செய்தி வெளியிட்டுள்ளதாகவும், இந்த செய்தி முற்றிலும் தவறானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்புபடுத்தி பரப்பப்படும் இதுபோன்ற பொய்ச் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்றும், பெரும்பான்மையை வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் என்றும் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 41 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும் என்று 16வது நிதிக்குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான நிதி பகிர்வு தொடர்பாக பரிந்துரைகள் வழங்க மத்திய அரசு சார்பில் அமைக்கப்பட்ட 16வது நிதிக்குழு தலைவரான அரவிந்த் பனகாரியா தலைமையிலான குழுவினர் சென்னை வந்துள்ளனர். சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகளுடன் மத்திய நிதிக்குழுவினர் ஆலோசனை நடத்தினர். அப்போது பேசிய முதலமைச்சர், கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றி மாநிலங்கள் தங்களது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதாக கூறினார். சுகாதாரம், கல்வி, சமூக நலம் மற்றும் வேளாண்மை போன்ற துறைகளில் பல முக்கியமான திட்டங்களை வடிவமைத்து நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்புகளை மாநில அரசுகள்தான் நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் இதற்கு தேவையான வருவாயை பெருக்குவதற்கான அதிகாரங்கள் மாநில அரசிடம் குறைவாகவே இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் 33.16 விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர், மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுத்திடும் திட்டங்களுக்கான மாநில அரசின் பங்குத்தொகை தொடர்ந்து உயர்ந்து வருவது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை பாதிப்பதாகவும் கவலை தெரிவித்தார். ஒருபுறம் ஒன்றிய அரசிடமிருந்து வரவேண்டிய வரி பகிர்வு குறைவதால் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள், மறுபுறம் ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி என இரண்டுமே மாநில அரசுகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்துகின்றன. எனவே ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இவ்வாறு 50 விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தொய்வடையச் செய்து தண்டிப்பதைப் போல தற்போதைய வரி பகிர்வு முறை அமைந்திருப்பதாக குற்றஞ்சாட்டிய முதலமைச்சர், 16வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் அனைத்து மாநிலங்களின் தேவைகளையும் நிறைவு செய்து இந்தியாவை உலகின் பொருளாதார வல்லரசு நாடாக மாற்றும் வகையில் அமைந்திடும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் சார்பாக நிதிக்குழுவின் பரிசீலனைக்கு வழங்கப்படுவதற்கு விரிவான அறிக்கையினை கவனத்துடன் பரிசீலித்து கடந்த காலங்களில் பல்வேறு நிதிக்குழுக்களின் பரிந்துரைகளினால் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு உரிய தீர்வை 16வது நிதிக்குழு வழங்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம்.